2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 ஆகிய நேற்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இலங்கை என்ற நாடுகளின் சில சகோதர சகோதரிகள் தூய நகரங்களை பார்ப்பதற்கான இந்த ஹோலிலேண்ட் பிரயாணத்துக்கு வந்திருக்கிறோம். நேற்று ஒவ்வொருவர் வித்தியாசமான விமானங்களின் மூலம் அவர் நாட்டிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். இரவு அம்மானிலேயே ஏர்போர்ட் ஹோட்டலிலே தங்கிவிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு அம்மானிலிருந்து புறப்பட்டு இந்த வாடி மூசா என்று சொல்லுகின்ற பெட்ரா என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்னோடு வந்தவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் சந்தோஷமாக. இதுதான் இந்த பிரயாணத்திலே நாங்கள் பார்க்க போகிற முதல் ஸ்தலம். மோசே பர்வதத்துக்கு பேசுவதற்கு பதிலாக அடிக்கும் பொழுது தண்ணீர் வந்தது. அந்த இடம்தான் இது. அந்த தண்ணீரை பார்க்க போகிறோம். அடுத்து இங்கிருந்து பெட்ராவுக்கு சென்று, பெட்ராவிலே தான் இருக்கிறோம் இங்கே, அந்த பெட்ராவையும் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த பிரயாணம் ஒரு ஆசீர்வாதமான பிரயாணமாக அமையப் போகிறது என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போகிறார். நம்ம இப்போ பெட்ராவுக்குள்ளே போக போகிறோம். காலையிலே வந்திருக்கிறோம். இப்போ தான் 7:20. ஆகவே நல்லா போயிட்டு அழகாக படிச்சுட்டு பார்த்துட்டு இந்த சூரிய கதிர் நம்மளை தாக்கிறதுக்கு முதலே வரலாம். ஆகவே காலையிலே வந்துட்டோம் பெட்ரா. அதிசயம் அளவுக்கு அவங்க நோண்டிப்பாங்க பாருங்க. இப்போ நீங்கள் கடைசியாக போயிட்டு போகிற இடத்துல ஆண்டவருடைய கிருபையில நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா சுகபலத்தோடு இந்த பெட்ரா என்ற இடத்தை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய மகிமையான தேசத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். Previously we saw the water that Moses hit with his staff from the rock, and Pastor Suresh uncle was explaining about Petra and how it's Esau's generation, and it's really cool. I love it so much. Pastor Suresh ராமச்சந்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதே போல் நம்ம பைபிளில் படிக்கிற மாதிரி ஆபிரகாமுடைய மகன் ஐசக், அவரோட மகன் யாக்கோபு, ஏசாவுடைய கோத்திரங்கள் தான் இங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு இடம் பெட்ரான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இங்கே வந்து குடும்பமாக எல்லாம் வந்து இங்கே பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. நாங்கள் சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க மலைகளை குடைந்து மக்கள் அந்த நாட்களில் வாசம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. Hi, my name is Gloria. I'm from Australia. We're looking at all these buildings and how wonderfully it's made. We're really enjoying it. It's very interesting. You can see all the places around here. It looks big. It's really big. And it's filled with horse poo. ரொம்ப அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட். அண்ட் பைபிள் வந்து அச்சர சுத்தமாக நம்ம வந்து அது நிறைவேறி இருக்குது. அதில் உள்ள பகுதிகள், அதில் உள்ள ஆளுங்கள், அதோட வம்சங்கள், அதெல்லாம் எவ்வளோ சரித்திர பூர்வமாக நம்ம பைபிள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த உலக அதிசயங்களில் உள்ள இந்த பெட்ரா வந்து ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. நமக்கு பைபிள் இஸ் ப்ரூவ்டு ஹிஸ்டாரிக்கலி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாட்சி நமக்கு இருக்குது. மற்ற எந்த ஒரு இதிகாசங்களுக்கோ எந்த ரிலிஜனுக்கோ இல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய அந்த காரியங்களில் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கிட்டேன். அண்டு
இந்த ஏசாவுடைய காரியங்கள் வந்து அவன் எப்படி ஆண்டவரை விட்டு தூரமாக போய் இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை கிடச்சும் அவன் போய் அந்நிய தெய்வங்களெல்லாம் பின்பற்றி ஒரு பெரிய டெம்பிளை இது பண்ணி அது இன்னும் அவனுடைய பின்மாற்றத்துக்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் எவ்வளோ காரணமாக இருக்கிறது. ஒருத்தன் ஆண்டவரை பின்பற்றாமல் போனான்னா அவன் கண்டிப்பாக வரலாற்றின் பக்கங்கள்லேருந்தே அழிக்கப்பட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு இன்னும் இந்த டெம்பிள் அத்தாட்சியாக இருக்குது. இன்னைக்கு வந்து கர்த்தர் நம்மளுக்காக ஜோர்தானுக்கு வர உதவி செஞ்சார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிறைய 3000 வருஷம் பழமையான டெம்பிள்ஸ் அண்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈசாவுக்கு கொடுத்த பெட்ரா என்ற இடத்துக்கு நாங்கள் இந்த கோவேரி கழுத மேலே ஏறி பிரயாணமாக போய் எல்லாத்தையும் பார்க்க தேவன் கிருபை செய்தார். நான் ஒரு கழுது மேலே இருக்கிறேன், என் மனைவி இன்னொரு கழுது மேலே இருக்கிறாங்க. இதை சுமந்துன்னு போகணும் போச்சு. நல்லா இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் இந்த ஹோலி லேண்ட் கோல்டன் டூர்ஸ் மூலமா இந்த இடத்தை பார்க்க கிருபை செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பெட்ரா பார்க்க வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கிறோம். இவ்வளவு பெரிய உலக அதிசயத்தை பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தாரே. பெட்ராவிலிருந்து புறப்பட்டு ஒரு 3 மணி நேர பிரயாணத்துக்கு பிறகு நேபோ மலைக்கு வந்திருக்கோம். மோசே இங்கிருந்து தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கண்ணால் பார்த்தாரு, மறிச்சாரு. ஆண்டவர் மோசே இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல அடக்கம் பண்ணார், பள்ளத்தாக்கில். ஆகவே நேபோ மலையை பார்த்து இன்னைக்கு இஸ்ரவேலை பார்க்க போகிறோம். நாளைக்கு அந்த இஸ்ரவேலுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மோசே நேபோ மலையின் கொடுமுடிக்கு ஏறினான். கர்த்தர் மோசேயை பார்த்து, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் இதுதான். இதை உன் கண்கள் காணும்படி செய்தேன். ஆனாலும் அவ்விடத்திற்கு நீ கடந்து போவதில்லை என்று வாசிக்கிறோம். அந்த மலைதான் இது. இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது முழு இஸ்ரவேல் தேசத்தையும் காண முடிகிறது. அதோ உங்களுக்கு அந்த புகை போகுது தெரியுதா? புகை மாதிரி போகுது. அதுதான் எரிகோ. நீங்க எரிகோவுக்கு இன்னும் சில நாட்கள்ல போறீங்க. அதுதான் எரிகோ. இப்ப பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது. எரிகோவுக்கு எதிரான இந்த பிரதேசம் மோவாப் தேசத்தில். இதுதான் மோவாப் தேசம். நாம மோவாப் தேசத்துல இருக்கோம். அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற இந்த இடம் அபா அப்படின்னா என்ன தெரியுமா? சகோதரர் சுவிசேஷ முத்து பெங்களூர்ல இருந்து குடும்பமா இந்த பிரயாணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. பிரதர், நாங்கள் போனோம், நம்ம பெட்ரா எல்லாம் பார்த்தோம், மோவாப், அம்மோன் எல்லாம் பார்த்துட்டீங்க, ஓர் மலை பார்த்துட்டீங்க, இப்போ நேபோ மலையில் இருக்கிறீங்க. நமக்கு சுருக்கமாக சொல்லுங்களேன், இது வரைக்கும் உங்களுடைய அனுபவம் என்ன நினைக்கிறீங்க? மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே நாம் இந்த நேபோ மலையை பற்றி வாசித்தோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நம்புகின்றோம். மேலும் இஸ்ரேல் தேசத்திலே போகும்படியாகவும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் என்றதை மிக மிக நம்புகின்றோம். அதே போல் ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கும் தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்றதை இந்த இடத்துல வரும் பொழுது மிகவும் மிகவும் நம்புகின்றோம். 3வது நாளான இன்று நாம் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்ல போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்வதற்கு ஜோர்டான் பார்டர் எல்லையை கடந்து நாம் போக போகிறோம். இப்பொழுது நாம் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் வந்துவிட்டோம். 2 இரவுகள் ஜோர்தான் நாட்டிலே கழித்துவிட்டு 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இப்போ வந்திருக்கின்ற ஜனங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே பிதாவினுடைய வீட்டுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு வரவேற்க போகிறேன். வெல்கம் டு இஸ்ரேல். கானான் தேசத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அப்பாவின் வீட்டுக்கு உங்களை அன்போடு வெல்கம். வெல்கம் டு இஸ்ரேல். உங்க அப்பா வீட்டுக்கு உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம்.
Hallelujah. Welcome to your father's house. Thanks. Welcome to your father's house. Welcome to your father's house. Welcome to your father's house. Thank you, brother. Anna. Welcome to your father's house. God bless you. பிரச்சனை இல்லையே. Thank you. பாலும் தேனும் ஓடுகிற your father's land. Welcome, brother. God bless you. And enjoy your father's house. God bless you. Enjoy this land. Okay? The Australian clan. Okay. Welcome, darling, to the father's house, Israel. Okay. Welcome to Israel. Thank you. Okay. Yes. Welcome to the land flowing with milk and honey. Welcome to the father's land. Happy, huh? Yes. Wonderful. Second time I'm welcoming you to the father's land. Okay? Third time? No, I'm welcoming you. Oh, you are welcome. Thank you, Pastor. Thank you. God's own country. Land flowing with milk and honey. Welcome to God's own country. ஷேக் ஹுசைன் எல்லை மூலமாக இஸ்ரேலுக்குள் நுழைந்த நாங்கள் பெத்ஷெயான் பார்த்து கொண்டு கில்போவா மலை அடிவாரத்தின் வழியாக பிரயாணப்பட்டு இஸ்ரேல் பள்ளத்தாக்கின் வழியாக பிரயாணித்து இப்பொழுது தாவோர் மலை உச்சிக்கு வந்திருக்கிறோம். இது மறுரூப மலை என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது. இங்குதான் பழைய ஏற்பாட்டின் பிரதிநிதிகள் ஆகிய மோசேயும் எலியாவும் இயேசுவானவரோடு கூட மறுரூபம் அடைந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் என்றவர்களை திகைக்க வைத்தார்கள். இந்த மகத்துவமான இடத்துக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியத்தோடு இந்த அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம். கீழே அழகாக தெரியும் இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கு, அதிலே விவசாய நிலங்கள் பச்சை பசேல் என்று அழகாக காட்சி தருகின்ற இந்த நிலையில் அமைதியாக வேறு யாரும் இல்லாமல் நாங்கள் மாத்திரமே ஒரு குழுவாக இன்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதுதான் இஸ்ரேலுக்குள் நுழைந்து நாங்கள் முதல் பார்க்கின்ற ஸ்தலம். இன்னும் எத்தனையோ பார்க்க இருக்கிறது. அடுத்து நாசரேத்துக்கு போக போகிறோம். We're currently on top of Mount Tarbel. It has a beautiful view that way, and it's really pretty, and we enjoy it up here. Jesus came out here, and it's really holy and really nice to see where he walked around in his time. நாங்க இப்ப நாசரேத்துல மவுண்ட் பிரசிபிஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 30 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் இருந்து அவரை தள்ளி விடும்படிக்கு கொண்டு போனார்கள். அந்த மலையை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாசரேத்துல உள்ள மவுண்ட் பிரசிபிஸ், இயேசுவை தள்ளிவிட போன அந்த இடம், அதை பார்த்துட்டு இப்ப கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்திருக்கோம். இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின முதலாவது அற்புதம் நடைபெற்ற அந்த இடம். அப்ப அங்க வந்திருக்கோம். அந்த கோயிலுக்கு போய் ஒரு 5 தம்பதிகள் தங்களுடைய திருமணத்தை புதுப்பிக்க போறாங்க. அதோட அப்புறம் அந்த கோயிலில் கீழெல்லாம் போயிட்டு அந்த கானா ஒரு கல்யாணம் நடந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு போக போறோம். இப்போ பாஸ்டர் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரால் ஏற்படுத்த சந்தோஷப்படுகிறேன். நீங்கள்
எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நானும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி திருமணத்தை பரலோகத்தில் வச்சு நான் மீள பிரகடனம் செய்து ஓகே, நீங்கள் போடுங்க. ஓகே, போடுங்க. இந்த அடையாளத்தால் நான் உன்னை கனப்படுத்தி. This is the day that the Lord hath made, and I'm so glad He made you. With each rising sun, you are here by my side. You are more than a dream come true. Oh, to have you, to hold you, to love you, to pray, to share with, to care with, to hold hands and say, this is the day that the Lord hath made, and I will rejoice, I will rejoice, I will rejoice with you. This is the love that the Lord hath made, that you and I, we are one. Love's mystery is unfolding today, written for us in the Son. Oh, for better, for worse, for rich or for poor, each day that passes, I love you more, 'cause this is the day that the Lord hath made, and I will rejoice, I will rejoice, I will rejoice with you. This is the day, this is the day, this is the day, this is the day. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த கானா ஊரில் வந்து இந்த திருமணத்தை புதுப்பித்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் எவ்வளோ காலம் ஆண்டவரத்தில் ப்ரே பண்ணி இந்த இடத்துல வந்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எங்களுக்கு இந்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டு 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு 50வது திருமண அனிவர்சரி நடக்கிறது இருக்குது. ஆனால் அதற்கிடையில் நாங்கள் இந்த முறை வந்தபோது எங்களுடைய இந்த திருமண ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வைத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இஸ்ரவேல் பயணத்திலே கானா ஊருக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார். இந்த இடத்துல வந்தது மிகவும் எங்களுக்கு சந்தோஷம். அதே போல் எங்களுடைய திருமணத்தை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் இந்துவிலே திருமணம் செய்தேன். பட் இந்த நாளிலே ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் இந்த இடத்திலே மறுபடியுமாக உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார்.
இஸ்ரவேலில் ஒரு ராத்திரி தங்கி இருந்துட்டு இப்போ அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கலிலேயா கடல். என்ன செய்யறதுக்கு? படகு சவாரி. படகுல 1 மணி நேரம் போய் பாட்டு பாடி ஆண்டவரெல்லாம் ஆராதிச்சு நல்ல இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். பாஸ்டர் கை வைங்க, அப்படி பிடிங்க. கை வைங்க, கை வைங்க. பிரதர், முத்து பிரதர். Bless the Lord, sing out before. So bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. You're rich in love, you're rich in love, and you're slow to anger. Your name is great, and your heart is high. For all your goodness, I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, so bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy ஆளுங்க
Okay, the people on the front of the boat, please step down. ஒரு மணி நேரம் கலிலேயா கடல்ல நல்லா ஆராதனை பண்ணி போட்ல நல்லா ஆடி பாடி வந்திருக்கோம். ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிஸ்டர் சூப்பரா இருந்தது. விட்டு வர முடியல. விட்டுட்டு வர முடியலையா? Marvelous. ஒருத்தர் சூப்பரா ஆடினாரு. யாரு? ரொம்ப மஞ்சள் டிஷர்ட் போட்டு. மஞ்சள் டிஷர்ட். எக்ஸலன்ட், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. Say awesome endru. Awesome. Did you like it? ஆமா. ஆமா. Did you like it? ஆமா. தமிழ்ல கேட்டா இங்கிலீஷ்ல கேட்டா தமிழ். Such an anointing. Anointing. Wonderful. கடவுளின் கிருபை அவர் நடந்த இடத்துல இருக்க. அவர் நடந்த இடத்துல இருக்கிற கடவுள். என்ன ஆட்டம் போட்டீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Did you enjoy? Yes. So everybody enjoyed this trip, huh? Okay. போட் அனுபவம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜூ அவரோட பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வர்ஷிப் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேவ பிள்ளைகள் ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு சிலாக்கியம். போட் ரைட் வந்து சச் அன் அனௌண்டிங்காக இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு டேனியல்ன்ற ஒரு அந்த போட் கேப்டன் வந்து எங்களை ஒரு வர்ஷிப் நடத்தினார். நல்ல ஒரு அருமையான ஒரு வர்ஷிப். இந்த வயது போன நேரத்திலும் நாங்கள் இதை வந்து பார்க்க எங்களுக்கு கடவுள் கிருபை தந்தார். ஜீசஸ் தன்னுடைய காலத்திலே இந்த கடலில் நடந்தது அந்த அனுபவத்தில் நாங்கள் பார்க்குற போது எங்களுக்கு மிகவும் பரவசமாக இருந்தது. அந்த பாட்டுகளையும் கேட்டு நாங்கள் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே நாங்கள் இருந்தபடியால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த கலிலியோ கடலை சுற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த மலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்தார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குரிய விஷயங்கள் சிலதுகளை நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத சந்திர ரோகிகளையும் தீவிரவாதக்காரர்களையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். யோவான் 21ஆவது அதிகாரத்துல இயேசு வலது பக்கம் மலைய போடுங்கன்னு 153 மீன் சீஷர்கள் குடிக்க வச்சாரு. அந்த பிரைமசி ஆஃப் பீட்டர் எங்க இடத்த பார்க்க போறோம். இதுதான் கப்பர் நகும். இந்த கப்பர் நகுமுக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, த ஜீசஸ் டவுன். யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதிகமாக கப்பர் நகுமை பற்றி வாசிக்கிறோம். இந்த வீட்டில்தான் பேதுருவின் மாமி ஜுரமாய் படுத்திருக்கும் பொழுது இயேசு அவளை சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இதன் அருகிலே யூதர்களின் தேவாலயமும் உள்ளது. We are at the city of Capernaum where Jesus lived and he healed the mother-in-law of Peter, and we are standing at this synagogue. What a joy and what a blessing to be in this place. God bless you. கப்பர்நகம்ல இருக்கிற தேவாலயத்தை பற்றி நாங்கள் அதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அந்த நாட்களில் துருக்கியிலேருந்து கொண்டு வந்த அந்த கல் தூணை பற்றி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பேதுரு வாழ்ந்த இடத்தையும் அந்த பேதுருவானவர்களுடைய மாமியாருடைய சில இடங்களையும் பார்த்து கொண்டிருக்கோம். 5வது நாளாகிய இன்று நாம் நமது பிரயாணத்தில் கலிலியோ கடலிலிருந்து பெத்லகேம் நோக்கி செல்ல போகிறோம். போகும் வழியில் ஹைஃபா, டெலவியோ, பஹாய் கார்டன், கர்மேல் பர்வதம், செசரியா, ஜோப்பா போன்ற இடங்களை பார்த்துவிட்டு பெத்லகேம் சென்றடைய போகிறோம். ரெண்டாவது இரவு கலிலேயாவில் கழிச்சிட்டு இன்னைக்கு வந்து காலையிலே புறப்பட்டு வந்திருக்கிறோம். கர்மேல் மலையில் கர்மேலின் கொடுமுடி. இங்கே தான் மொஹார்காங்கிற பேர். மொஹார்காங்கிறனுடைய அர்த்தம் வந்து அக்கினி பலி. ஏன்னா இந்த இடத்துல தான் எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பலிபீடம் கட்டி ஆண்டவர் அக்கினியால் அந்த பலியை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஜீவனுள்ள தேவன் தான் கர்த்தருங்கிறத நிரூபித்த இடம்.
ஆகவே 1 ராஜாக்கள் 18:38 படி இதில் தான் அந்த அக்கினி வந்து இறங்குனது. அந்த கர்மேல் கொடுமுடியில் இருக்கிறோம். இதில் எனக்கு ஒரு சுயநலம் என்னென்னா, எங்களுடைய மினிஸ்ட்ரியும் மவுண்ட் கார்மெல் மினிஸ்ட்ரிஸ், எங்களுடைய தீம் வந்து 1 ராஜாக்கள் 18:38, and the fire of the Lord fell and burned up the sacrifice. கர்த்தருடைய அக்கினி இறங்கி பலியை பட்சித்து போட்டது. அந்த இடத்துல இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆராதனை பண்ணி நாங்கள் அக்கினியை பெற்றுக்கொண்டு போகிறோம். இப்போ நம்ம அந்த எலியா அக்கினி இறக்கின இடத்துல நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம், பாட்டெல்லாம் பாடினோம். ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி காலை அனுபவம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப வைராக்கியமாக இருக்குது. வைராக்கியமான ஒரு ஃபீலிங் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. We went up this mountain and we were singing songs and felt like I was in the spirit of God. கர்த்தர் இந்த இடத்துல எலியாவுக்கு செய்தது போல நம்முடைய ஊழியத்திலையும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நான் நிஜமாவே ஆண்டவரோட இதை பிரசன்னத்தை நான் வந்து ஃபீல் பண்ணேங்க. நான் நினச்சேன் போட் ரைட் தான் பண்ணிட்டு, பட் ஐ ரியலி ஃபெல்ட் இட். When I heard this worship, I felt God's blessing was on me, and all His worship and all His wisdom and knowledge were on me, so that I can go towards Him more. Well, you know, I need to say this. இவருடைய அம்மா அப்பா இந்த இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா. இவங்க இவரை டாக்டர் ஆக்கணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய தீர்மானம் என்னவா இருக்குன்னு சொன்னால், இவரை பாஸ்டர் ஆக்கணும், ஊழியக்காரன் ஆக்கணும். இப்படி தானே? யூ ஆர் கோயிங் டு பிகம் a pastor like me. Okay? Welcome to the show. இன்னைக்கு காலையில் இங்கே வந்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்ததுக்காக நன்றி. உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என்றும் ஜீவித்திருக்கிறார் என்பதை நிரூபிச்சு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அழக தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹோலி லேண்ட் கோல்டன் டூர்ஸ் அருமையாக இந்த இடத்தை எங்களை கொண்டு வந்து காட்டினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையாக இருக்கிறது இடம், தெய்வீக பிரசனம் தங்குகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த காலை ஆராதனையில் நாங்கள் உண்மையாக ஆண்டவரோட பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த தருணத்தை கொடுத்த உண்மையான இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு காலையில் கர்மேல் பர்வதத்துக்கு வந்திருந்தோம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த இடத்துல கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த அந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. மட்டுமில்லை, அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது உண்மையாகவே பரலோக தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். இந்த இடத்துல ஒரு காலத்தில் ஜனங்களெல்லாம் எப்படி ஏகோபித்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லியிருப்பாங்க என்கிற அந்த வார்த்தையை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ரொம்ப பிரயோஜனம். இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு உற்சாகத்தோடு ஒரு அபிஷேகத்தோடு கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். பெத்எல், தேவனுடைய வீடு, உலகத்தின் மத்தி, நடு மையம். யாக்கோபு கல்லை தலையில் வச்சு படுத்து கொண்டிருக்கும் போது சொப்பனம் கண்ட அந்த அருமையான ஸ்தலம் தேவனுடைய வீடு. ஆகவே இந்த இடத்துக்கு அநேக டூரிஸ்ட் வர்றது கிடையாது. இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து வந்தவங்க இல்லை 2வது குரூப் தான் இது. ஆகவே இப்போ போய் நம்ம அந்த நடு மையத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வர போகிறோம். பெத்எல். இப்போ நம்ம பெத்எல் உள்ளுக்கு வந்து இந்த யாக்கோபு படுத்திருந்த அந்த இடம்லாம் பார்த்துட்டு இப்போ எரோபியாமினுடைய அந்த பலிபீடம் இருந்த இப்போ நம்ம பார்க்குற இடம் எல்லாமே அந்த எரோபியாம் கட்டின அந்த பெரிய பலிபீடத்தினுடைய அந்த இடிபாடுகள். ஆனால் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு பார்க்க போகிறோம், அந்த பலிபீடுகள் சரியாக அந்த எரோபியாம் நின்றுக்கிட்டு இருந்த இடத்த பார்க்க போகிறோம்.
ஆகவே உலகத்தின் மையப்பகுதியாகிய இந்த பெத்தேலுக்கு வந்து உள்ளே வந்து இப்போ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் பெத்லகேம் செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் பெத்லகேம் வந்துவிட்டோம். முதலாவது நாம் போக இருப்பது ஷெப்பர்ட் ஃபீல்ட், அதாவது ஆடு மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்த இடத்தை பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை காணப்போகிறோம். இதுதான் நேட்டிவிட்டி சர்ச். இங்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த இடத்திலே நட்சத்திர சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதையும் காணலாம். ஆறாவது நாளாகிய இன்று நாம் அதிகாலையிலேயே கெத்செமனே தோட்டத்திற்கு செல்ல போகிறோம். இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது அப்சலோம் பில்லர். வேதத்திலே 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்சலோம் தன் நினைவாக ஒரு தூணை நிறுத்தினான் என்று அந்த தூணைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் போய்க் கொண்டிருப்பது ஒலிவ மலைக்கு போகும் வழியில் கிதரோன் பள்ளத்தாக்கையும் பழைய எருசலேமின் கோட்டை சுவரையும் காண முடிகிறது. இந்த இடத்தின் பெயர்தான் மவுண்ட் ஆஃப் அசென்ஷன். வேதத்திலே மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து பரத்துக்கு ஏறி சென்றார் என்று வாசிக்கிறோம். அந்த புண்ணிய ஸ்தலத்தை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று அங்கே கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். இப்பொழுது மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஒலிவ மலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இங்கே தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் இதே இடத்துக்கு வர என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்தை வந்து பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். ஹோலி லேண்ட் கோல்டன் டூஸுக்கு மிக்க நன்றி. It was a real privilege this morning to be at the Garden of Gethsemane. It was an overwhelming experience for me. It was just amazing to feel the presence of God there and to know what my Savior did for me. That He shed His blood for me right there with tears of sweat that were like blood that was flowing from His brow. It was an awesome experience that you have to really experience it to feel it. And I praise God for giving me that privilege of being there. ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களோட வந்திருக்கிறாங்க 2 சகோதரிகள். இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவங்க, ஆனால் ஆஸ்திரேலியாவில் தான் வாழ்கிறாங்க. இரட்டையர்கள் நிலா கலா, நிலா சிஸ்டர் கலா, நிலா கலா. ஓகே ஓகே. எப்படி உங்களுக்கு இத்தனை நாள் இந்த அனுபவத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நான் பார்க்காததை பார்க்க வந்திருக்கிறேன்.
கடவுள் எனக்கு செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்தை அமைத்து கொடுத்ததுக்காக நான் இதில் நிறைய இதுகளை கற்றுக்கொண்டேன். பைபிளில் அறியாததை பிரதர் பாஸ்டர் சுரேஷ் எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினார். அதன் மூலம் நான் நிறைய அதுதான் உண்மைன்றதை உணர்ந்து கொண்டோம். நீங்களும் உங்கள் கணவரெல்லாம் வந்திருக்கீங்க. ஆமாம். என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் நிறைய எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதமாக இருக்குது இங்கே வந்திருக்கிற இடத்துல. ஆமாம், பாச சுரேஷ் மூலம் எங்களுக்கு நல்ல நல்ல தெரியாத விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு பைபிள் மூலம் வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஒலிவ மரத்தை பற்றி, மற்றது இங்கு ஆண்ட பரமர்ந்த இடத்தை பற்றி நாங்கள் வந்திருக்கிறோம். பார்க்குறதுக்கு அற்புதத்தை செய்த இறைவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாஸ்டர் அம்மா பெங்களூர்லேருந்து நம்மளோட வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் கெத்சமனையில் ஒரு அதிகாலை ஜெப நேரத்தை நம்ம செலவழிச்சு இப்போ இயேசு பரமேறின இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வேர்வை சிந்தி முழங்கால் படிட்டு ஜெபித்த ஒரு நல்ல ஒரு பிளேஸு. அது ஜெபம் பண்ணி முடித்து விட்டு இந்த ஒலிவ மலையில் பரமேறி சென்ற இடம் இன்னும் ஒரு வியக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறோம். இப்பொழுது நாம் போய்கொண்டிருப்பது பேட்டர் நோஸ்டர். வேதத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு எப்படி ஜெபிப்பது என்று பரமண்டல ஜெபம் ஏறெடுத்த இடமும் இதுதான். இங்கு நாம் அநேக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்திருப்பதை காண முடியும். என் பேர் இஸ்ரேல். நாங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பா காட்டி கொடுத்த இடத்துக்கு போய் அங்கே 1 hour ப்ரேயர் பண்ணி வந்தோம். இப்போ நாங்கள் ஒலிவமலைக்கு பெத்தானியா நடுவில் பிரிக்கிற இடத்துக்கு வந்துக்கிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நல்ல ஆசீர்வாதம். நல்ல வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அதிகாலையில் நாங்கள் ஆண்டவர் ஜெபித்த இடத்துக்கு போயிருந்தோம். உண்மையிலே அந்த இடத்துக்கு போனது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். Today we went to the Mount of Olives where Jesus prayed before he was taken away, and so we prayed at the same place where he prayed, and I felt like he was saying something to me, but I need to understand it more, so I'm still working on it. காலையில் நாங்கள் எல்லாரும் விடிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு குரூப்பாக கெத்சமனே தோட்டத்துக்கு போனோம். அங்கே யாருமே இல்லை. அதனால் நாங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவரோட பிரசன்னத்தோட மனம் உருக நாங்கள் எல்லாரும் அங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. கெத்சமனைக்கு வந்த பிறகு ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்காகவும் என்னோடய குடும்பங்களுக்காகவும் வாழ்ந்தது போதும். இந்த கெத்சமனை அனுபவத்துக்கு பிறகு நான் மற்றவர்களுக்காக வாழணும், மற்ற நிறைய ஊழியங்களை செய்யணும், ஆத்மாக்களெல்லாம் ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துக்கிட்டேன். This morning we went to the Garden of Gethsemane, and it was an amazing encounter in God's presence. We prayed and we saw the place where Jesus prayed before he went onto the cross, and it was amazing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எருசலேமில் இருக்கிறோம். எருசலேமில் நீங்கள் பின்னால் பார்க்குற மாதிரி அந்த 2 டூமுக்கு இடையில் இருக்கிறது தான் சாலமோனுடைய டெம்பிள் இருந்த இடம்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது அழிக்கப்பட்டிருந்தாலும் திரும்பமாக அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டி எழுப்பப்பட போகிறது. இந்த இடங்களை பார்க்கும்போது நல்ல வியூ, நல்ல அருமையான ஒரு வியூவாக இருக்குது. நாங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்ததாக நாம் செல்ல இருப்பது பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்த காய்பாவின் அரண்மனைக்கு. வேதத்திலே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57 மற்றும் 69 முதல் 75 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம்.
இப்பொழுது நாம் போய்கொண்டிருப்பது கார்டன் டோம், அதாவது ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைந்த கொல்கதா மலைக்கும் காலியாக இருக்கும் கல்லறையையும் காணப்போகிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த இடத்தின் பெயர்தான் கபால ஸ்தலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த இடம். இதை நாம் வேதத்திலே மத்தேயு 29 அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இதன் அருகிலேதான் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையும் உள்ளது. மார்க்கு 15 அதிகாரம் 43 முதல் 46 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் உடலை கேட்டு வாங்கி கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறையில் இயேசுவின் உடலை வைத்து வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான் என்று வாசிக்கிறோம். இதை நாம் மத்தேயு 28 அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். ஆம், மூடியிருந்த கல்லறை திறந்து கிடக்கிறது. ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் போய்கொண்டிருப்பது உலகிலேயே மிகவும் தாழ்வான பகுதியான ஜெரிகோவிற்கு. இதற்கு இன்னும் ஒரு பெயர் உள்ளது. ஆம், பேரீச்ச மரங்களின் பட்டணம். இப்பொழுது நாம் உலகின் மிகவும் பழமையான ஜெரிகோவிற்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த மலையின் பெயர்தான் மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன், அதாவது சோதனை மலை. வேதத்திலே மத்தேயு 4 அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த சோதனை மலையை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எரிகோ பட்டணத்திலேயேதான் காட்டாத்தி மரமும் உள்ளது. இதை நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் போய்கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த யோர்தான் நதிக்கு. இன்னைக்கு 5 பேருனுடைய வாழ்க்கையில மிகவும் மன ரம்யமான நாள். என்ன தெரியுமா? 1 2 3 4 5 பேர் ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. ஒருத்தர் பாஸ்டர் ராஜ் ஸ்டீவன் ஞானஸ்தானம் கொடுக்க போறார். இந்த 5 பேரும் ஞானஸ்தானம் எடுக்க போற இந்த இடம் பேத்தாபாரா, அதாவது எரிகோவில் இயேசுவானவர் யோவான் ஸ்நானன் கிட்ட ஞானஸ்தானம் பெற்ற அதே இடம், அதே யோர்தான் நதி, அதே இடத்துல இவங்க ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. ஆகவே ஆர் யூ ஹாப்பி? 5 பேரும் ஓகே. இப்போ இவர் சின்னவர்னு பார்க்குறோம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ டார்லிங்? ஓகே, சரியா? ஆகவே அவருடைய எல்லா விசுவாச அறிக்கையின்படி அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. Thank you for the cross, Lord. Thank you for the price you paid, bearing all my sin and shame. In love you came and gave amazing grace. Thank you for this life. Wash me in your cleansing flow. Now all I know, your forgiveness and embrace. Worthy is the Lamb, seated on the throne. Crown you now with அடுத்ததாக நாம் போய்கொண்டிருப்பது உலகில் எங்கும் காண முடியாத அதிசய கடலை காண்பதற்கு. ஆம், அதன் பெயர்தான் சவக்கடல். இதுதான் அந்த சவக்கடல். இந்த சவக்கடலிலே யாரும் மூழ்க முடியாது. Going to the Dead Sea to put some mud on our body. You know how Jesus Soak put in the mud on water. the paralyzed man? We're going to put mud on ourselves and believe that we get healed. Believe that I'm going to be healed. Amen. Yes. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கடலை பிள்ளையின் நாளமா. டெட்ஸில் வந்து அப்புறம் இஸ்ரேலுக்கு தண்ணியில் வந்து இப்போ வெளில அந்த சால்ட்டில் அப்படியே இருக்குது. டெட்ஸியில் குளிச்சது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. தண்ணியில் மிதக்கக்கூடிய விதம் லைஃப்பில் இது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் உள்ளே போய் ஜஸ்ட்டு கையை காலை விரிச்சோம், மதக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆழம் கம்மியாக தான் இருக்குது, நல்ல சகதியாக இருக்குது. இட்ஸ் ரியலி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இட் ஃபீல்ஸ் குட், வெரி வெரி டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி ஷுட் டூ தட். சூப்பராக ரெண்டு சிஸ்டர்ஸும் வாய்க்காலில் எல்லாம் குளிச்சது போக, கடலில் குளிச்சது போக, இப்போ கடலில் வந்து குளிச்சு மிதந்துட்டு குளிக்கிற ஒரு அனுபவம். ரியலி தட் வாஸ் என்ஜாயபிள் அண்ட் சூப்பர் திங். பாருங்க, அப்படியே சாஃப்டாக இருக்குது. பேபியோடைய உடம்பு மாதிரி மாதிரி சில்கி ஆயிட்டு, சில்கி ஸ்கின். வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டெட் சீல மிதக்கிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்.
இந்த இதுக்கெல்லாம் இது எங்களை அழைச்சிட்டு வந்த கோல்டன் டோஸ்க்கும் தேவாதி தேவனுக்கும் நன்றி. It's water stinging everyone, and then everyone's getting annoyed. And well, we're still having fun. I accidentally had a little rollover. It went into my mouth, up my nose, and into my eyes. My eyes are okay now, so was my nose, and I need to wipe my mouth. It's a nice area to be at. Just be careful not to get anything on your face. அற்புதமாக இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது. அப்போ எனக்கு அசீவ் பண்ணுற ஆண்டவர் இந்த உடம்பில் இருக்கிற எல்லா வியாதியும் ஹீல் பண்ணுறேன். இது வந்து ஆண்டவர் கொடுத்த எங்களுக்கு ஒரு அற்புதமான ஹீலிங் பிளேஸ். ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது அருமையான இடம், அற்புதமான இடம். உப்பு தண்ணியாக இருந்து குடிக்கக்கூடிய வசதியாக இருந்து ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஓகே. Right now we are in Dead Sea and the water is so burning. Like when you put it on your face, it's eddying so much, burning. And so bad experience. Do not go underwater because I did that, and your eyes and nose and mouth will be filled with burns and stuff like that. So yeah. It's amazing. ஏழாவது நாளாகி இன்று நாம் பழைய எருசலேமுக்கும் 8 வாசல்களில் ஒன்றான டங்கேட் வழியாக செல்ல போகிறோம். இங்குதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடமும் உள்ளது. வெயிலிங் வால் முடிச்சுட்டு இப்போ இந்த வியோ டோலரோஸ் அந்த ரோடுக்கு நாங்கள் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த இடத்த காண கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். இது கொண்டு வந்த ஹோலி லேண்ட் கோல்டன் டேஸுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. We've just been to the Wailing Wall, and it was just wonderful experience to watch so many people praying before the wall, and I had the privilege of praying there too to our Savior and Lord Jesus Christ. And thank you for giving me the privilege of being here. இப்பொழுது நாம் டொலரசா வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழிபாட்டு பாதையை கடந்து செல்ல போகிறோம். சிலுவை வழிபாட்டு பாதையை கடந்து நாம் இப்பொழுது வேலிங் வால், அதாவது அழுகையின் சுவற்றிற்கு வந்துவிட்டோம். சிலுவை வழிபாட்டு பாதையாகிய பழைய எருசலேம் தெருக்களை கடந்து நாம் போகும் வழியிலேயேதான் பெதஸ்தா குளமும் இருக்கிறது. இதுதான் பெதஸ்தா குளம். வேதத்திலே யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 38 வருடம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கு இருந்தான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த மனுஷன் உடனே சொஸ்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பெதஸ்தா குளத்துக்கு வந்தோம். அமேசிங். சிறிது தூர பிரயாணத்திற்கு பிறகு பெத்தானி என்கிற பட்டணத்திற்கு செல்ல போகிறோம். இந்த பெத்தானியா பட்டணத்திலே அநேக அற்புதங்கள் நடந்ததாக வேதத்திலே யோவான் 11ஆம் அதிகாரம்
43, 44 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதுதான் லாசருவின் கல்லறை. நோய்வாய்ப்பட்டு மரித்த லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த கல்லறையை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தாவீதின் நகரத்திற்கு செல்ல போகிறோம். இதுதான் சீயோன் வாசல். சீயோன் வாசலை பார்த்துவிட்டு மேல் வீட்டறையை பார்க்க போகிறோம். சீயோன் வாசலை பார்த்துவிட்டு மேல் வீட்டறையை பார்க்க போகிறோம். லூக்கா 22 அதிகாரம் 19, 20 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த மேல் வீட்டறையை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் அருகிலேதான் தாவீதின் கல்லறையும் உள்ளது. இதுதான் தாவீதின் கல்லறை. எட்டாவது நாளாகிய இன்று நாம் லோத்பில்லர், ஏலாட் போன்ற இடங்களை பார்த்துவிட்டு எகிப்து நோக்கி செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் லோத்பில்லர் வந்துவிட்டோம். வேதத்திலே ஆதியாகமம் 19 அதிகாரம் 26 வசனத்திலேயே வாசிக்கிறோம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று வாசிக்கிறோம். அந்த உப்பு தூணை தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் எகிப்து நோக்கி புறப்பட போகிறோம். இப்பொழுது நாம் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் நடுவே உள்ள தாபா என்கிற எல்லையை கடந்து எகிப்துக்குள் செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் எகிப்துக்குள் வந்துவிட்டோம். நாம் இப்பொழுது செங்கடலை பார்த்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். இன்று இரவு தாகாப் என்கிற இடத்தில் ஐபிஸ் என்கிற ஹோட்டலில் தங்கினோம். காலையில் புறப்பட்டு நம்ம தாபாவிலிருந்து வந்திருக்கிறது சென்ட் கேத்ரின் மோனாஸ்ட்ரி, சீனாய் மலை ஓரேவ் அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். மோசேனுடைய அந்த எரியிற செடியையும் அப்புறம் அந்த கிணறையும் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் சீனாய் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பர்னிங் புஷ், மோசஸ் வெல் ஆகிய இடங்களை பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 3 அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையுடன் நின்று அவனுக்கு தரிசனமானான் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசேயினுடைய எரியும் செடி இருக்கு, அதை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம்.
இரவு நாம் சீனாய் மலையின் அடிவாரத்திலேயே தங்கினோம். இந்த சீனாய் மலையின் கொடுமுடிக்கு செல்ல ஒரு சிறிய குழுவாக ஒட்டகத்தில் சென்றோம். பத்தாவது நாளாகிய இன்று நாம் சீனாய் வனாந்திரத்திலேயே இருந்து எகிப்தின் தலைநகர் கைரோ செல்ல போகிறோம். போகும் வழியில் செங்கடலை பார்த்து கொண்டே செல்கிறோம். நம்ம இன்னைக்கு காலையில் சீனாய் பிரதேசத்தை விட்டு புறப்பட்டு கைரோக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பகல் சாப்பாடை சாப்பிட்டு இப்போ வந்திருக்கிறது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலை கடந்து அவங்க வந்த அந்த இடமும் அந்த 70 பேரிச்ச மரங்களும் 12 துறவுகளும் இருந்த அந்த ஏலிம் பிரதேசத்துக்கு. இப்பொழுது நாம் ஏலிமை பார்த்துவிட்டு கைரோ நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். போகும் வழியில் உலக புகழ்பெற்ற சூயஸ் கால்வாயை காண முடிகிறது. இதன் சிறப்பம்சம் மத்திய தரைக்கடலையும் சிவந்த சமுத்திரத்தையும் இணைக்கும் கால்வாயாக உள்ளது. நீண்ட தூர பிரயாணத்திற்கு பிறகு கைரோ வந்துவிட்டோம். நீங்கள் பார்க்கும் இந்த நகரத்தின் பெயர்தான் எகிப்தின் தலைநகரமான கைரோ. நாங்க இப்ப நைல் நதியில போட்டிங் போறோம். அருமையான இடமா போய் பார்க்க போறோம். சூப்பரா இருக்க போது எல்லாரும் சொல்றாங்க. இரவு நல்ல டான்ஸும் பாட்டும் அருமையான சாப்பாடு பண்ணு அதை நாங்க என்ஜாய் பண்ண போறோம். நைல் நதியில கப்பல்ல நம்மளோட பிரயாணத்தினுடைய கடைசி இரவு உணவு அருந்திக்கிட்டு இருக்கிறோம். கப்பல் போய்கிட்டு இருக்கிற நைல் நதி. இன்று நாம் உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடுகளை பார்க்க போகிறோம். பிரமிட் பார்க்க போயிட்டு இருக்கோம். பிரமிட் பார்க்க வந்திருக்கோம். உலக 7 அதிசயங்களில் ஒன்றான இந்த பிரமிடை நாங்கள் பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம்.
அருமையான இடத்தை பார்க்க போகிறோம். எங்களுடைய சந்தோஷமாக இருக்குது. இது வாழ்க்கையில் முதல் தடவை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சகாரா பாலைவனத்தையும் பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்க்கவே பயங்கர எனார்மஸாக இருக்குது. பக்கத்தில் போகும்போது இன்னும் பெருசாக இருக்கும். We are very excited. Yeah, me too. Very amazing. இப்போ பிரமிட்கள் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் 8th நாட்டுக்கு. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த பிரமிட்டுகளை பார்ப்பதற்கு எவ்வளவோ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறோம். இதை பார்க்குறதுக்கு இன்றைக்கு தான் இந்த சந்தர்ப்பம் கிடைக்குது எங்களுக்கு. It's very beautiful and it's very windy, so even if the sun's out, we're all very cold. We're at the pyramids in Egypt, and it's really pretty and big, and it's so cool to see everything here, and I feel so blessed to see. இப்போ உலக அதிசயங்களோட பிரமிட்டில் வந்திருக்கிறோம். மிகவும் அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் கிட்ட பார்க்க வெளியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன கல்லாக இருந்தது. ஆனால் இப்போ கிட்ட வந்து பார்க்கும்போது 2500 ஏதோ பிரதர் சொன்னார். அந்த அளவு வெயிட் உள்ள கல் நல்ல அழகாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த சூரியன் அதில் படாது. You have come to see the pyramids. What a wonderful experience it is. சூப்பராக இருக்கு. ஆஹா, ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பிரமிடை பார்க்கும்போது. எல்லாரும் ஏறி ஏறி ஜம்ப் பண்ணுறாங்க. பிரமிடுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். பிரமிடுக்கு வந்திருக்க உலக அதிசயத்தில் ஒன்றாக இருக்கிற பிரமிடை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்பொழுது எகிப்தில் உள்ள காசா என்ற இடத்துல பிரமிடுகள் உலக அதிசயத்தில் 7 அதில் ஒன்றான பிரமிடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். We just visited the pyramids of Giza, and it's massive. It's ginormous. இப்போ நாங்கள் வந்து டூரோட கடைசி நாளில் உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடை பார்க்க வந்திருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய கல்லை வச்சு இவ்வளோ உயரத்துக்கு கட்டியிருக்காங்க. எப்படி கட்டினாங்க, எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சான்ஸ் எங்களுக்கு வழங்கின கோல்டன் டூருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே தேவாதி தேவனுக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த அதிசயமான இந்த பிரமிட்டை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த முதலாவது கோல்டன் டூருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த எல்லா வசதிகளும் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவதாக நான் 4th ஸ்டோனுக்கு போனப்பயே எல்லாம் கீழே எறும்பு மாதிரி தெரிஞ்சாங்க. 7th இந்த லாஸ்ட் லெவலுக்கு போனேன்னா எல்லாம் நிஜமாவே எறும்பு மாதிரி இருக்காங்க. மேலே பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. இட்ஸ் ரியலி ரியலி அமேசிங் டு சி ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. என்ன சொல்ல, அவங்களோட டெக்னாலஜி கல்லில் ஒரு 2 கல்லுக்கு இடையில கேப்பில் எந்த சாந்து பூச்சும் இல்லாமல் இவ்வளோ அழகான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அவங்க கட்டியிருக்கிறாங்கன்னா that is really very amazing for the human eyes. Super. It was amazing. This pyramid is one of like really big one, really surprising one, and it's just great. ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எப்படி கட்டினாங்களோ தெரியல. அதில் எழுதுறதுக்கு Now we just went up the pyramid. It's pretty big, so we only went up like 1/8 of it, and yeah, it's pretty cool. Right now we're in one of the 7 wonders, and we went up. You know, like it was really high, and it was hard to get up, but it was really cool. It's very good. It's so exciting. One of the most greatest wonders in the world. We saw the pyramid behind us, and it's like one of the 7 wonders of this world, and it's very beautiful and nice. Hello, நாங்க வந்து இப்ப 7 great wondersல வந்து ஒரு wonderக்கு வந்திருக்கோம். Pyramids, Cairo, Egyptல. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். கல்லு சரியான பெருசா இருக்கு. நேரா போய் பார்க்க வாங்க, கண்டிப்பா வாங்க எல்லாரும். பண்டைய உலக அதிசயங்கள் 7ல் ஒன்றாகிய பிரமிடுக்கு வந்திருக்கிறோம். பிரமிட் பார்க்கறதுக்கு